ஓம் வாகர்த்தா இவ சம்பிருத்தோ வாகர்த்த பிரதிபத்தையே ஜெகதப்பிதரௌ வந்தே பார்வதி பரமேஸ்வரௌ. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வுகின்ற உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாவிடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான குரோதி வருஷம் மாசி மாதம் 23ஆம் நாள் 7/3/2025 வெள்ளிக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்ற இஷ்ட தெய்வங்கள் குலதெய்வங்களை எல்லாம் நாம் பிரார்த்தனை செய்து இன்று சுக்கிரவாரம் என்கின்ற வெள்ளிக்கிழமை ஆசார சீரராக ஆலயங்களிலே சென்று வழிபாடுகள் செய்து கூட்டு பஜனைகள் சிவபுராண பாராயணங்களில் நாம் ஈடுபட வேண்டும். வீட்டிலே சுவாமி அறையிலே மஞ்சள் தண்ணீர் தெளித்து சாம்பிராணி தூவமிட்டு தீபங்களை ஏற்றி வைத்து மலர்கள் பறித்து பிரார்த்தனை செய்து சிவபுராணத்தை நாம் பாராயணம் செய்தாலே எல்லா விதமான சிறப்புகளும் கிடைக்கும். அதேபோல் நாம் இந்த பெற்றோர்கள் தாய் தந்தையர்கள் ஜெகத பிதரௌ வந்தே பார்வதி பரமேஸ்வரன். உலகத்துக்கு தாய் தந்தையாக இருப்பவர்கள் பார்வதியும் பரமேஸ்வரனும். நமக்கு உலகமாக தெய்வமாக இருப்பவர்கள் நம் பெற்றோர்கள். இந்த உலகம்தான் தாய் தந்தை, தாய் தந்தை தான் உலகம் என்று உலகிற்கு முதல் எடுத்து கூறியவர் விநாயகப் பெருமான். அப்பா அம்மாவை வலம் வந்து மாங்கனி பெற்றார் என்று நாம் புராணங்களிலே பார்க்கிறோம். தாய் தந்தை தான் உலகம். எனவே இந்த அப்பா அம்மாவை நாம் வயதான காலத்திலே ஒதுக்கிவிடக்கூடாது. அவர்களுக்கு சில வேளைகளிலே நாம் பேசுவது புரியாமல் இருக்கும், அல்லது காது கேட்பது குறைவாக இருப்பதனாலே நாம் என்ன சொல்லுகிறோம் அல்லது எதை செய்கிறோம் என்ற மறதி வந்திருக்கும். அவர்களை ஏசாதீர்கள். அவர்கள் உங்களுக்காக வாழ்ந்தவர்கள், தங்களுடைய வாழ்க்கையை பிள்ளைகளுக்காக அர்ப்பணித்தவர்கள் தாயும் தந்தையும். அவர்கள் வயதான காலத்திலே குழந்தை போல் அவர்களும் மாறிவிடுவார்கள். நாம் அவர்களை குழந்தையை பார்ப்பது போல் பார்க்க வேண்டும். அவர்களுக்கு எது விருப்பமோ அவற்றை நாம் செய்து கொள்ள வேண்டும். நாம் தாய் தந்தையரோடு உறவாட வேண்டும், அன்பை பரிமாறிக்கொள்ள வேண்டும், அருகிலே உட்கார்ந்து பேச வேண்டும். இப்போ பிள்ளைகளுக்கு அப்பா அம்மாவோட பேசுகிறதுக்கு பிள்ளைகளுக்கு நேரம் இல்லை, பிள்ளைகளோடு பேசுகிறதுக்கு அப்பா அம்மா சிலருக்கு நேரம் இல்லை, மனைவியோடு பேசுகிறதுக்கு கணவனுக்கு நேரம் கிடைக்கிறதில்லை, கணவனோடு பேசுகிறதுக்கு மனைவிக்கு நேரம் கிடைக்கிறதில்லை. வேலைப்படுவல்ல கையடக்க தொலைபேசி. ஒரு வீட்டிலே ஒரு விருந்தினர் வந்தால் அங்கே வீட்டிலே விருந்தினர்கள் வருகின்ற பொழுது அந்த வீட்டிலே உள்ளவர்கள் கையடக்க தொலைபேசியிலே பார்த்து கொண்டே இருப்பார்கள். அந்த வீட்டிலே இவர்கள் வந்து உட்கார்ந்திருப்பார்கள் அல்லது தொலைக்காட்சியை பார்த்து கொண்டிருப்பார்கள். அந்த வந்தவர்களுக்கு ஏன் வந்தோம் என்று எண்ணுகின்ற வகையிலே ஒரு வீட்டுக்கு ஒருத்தர் வந்தால், விருந்தாளிகள் வந்தால் அவர்களை உபசரிக்க வேண்டும். இந்த கையடக்க தொலைபேசியை நிறுத்தி வைத்து கொள்ள வேண்டும். அதிலேயே பார்த்து கொண்டு பேசிக்கொண்டிருப்போம். அவர்கள் என்ன பேசுகிறார்கள் என்று ஏதோ வாயில் வந்ததே நாம் பேசிக்கொண்டே இருப்போம். அதேபோல் இந்த பெற்றோர்களை வயதான காலத்திலே அவர்களை பாதுகாக்க வேண்டியது ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கடமை. இதற்கு காப்பகங்கள் தேவையில்லை, முதியோர் இல்லங்கள் தேவையே கிடையாது. அங்கே கொண்டு போய் விட்டு விடாதீர்கள். அவ்வாறு நீங்கள் கொண்டு போய் விட்டால் இதை உங்களுடைய பிள்ளை பார்க்கும். எங்கள் தாத்தா பாட்டி அப்பா கொண்டு போய் முதியோர் இல்லத்திலே விட்டார், வயதாகிவிட்டது, இயலாது, நடக்க முடியாது, பேச முடியாது, கண்ணு தெரியல் என்று முதியோர் இல்லத்தில் கொண்டு போய் சேர்த்து விட்டார் என்பது அவனுடைய மனதிலே ஆழமாக பதிந்துவிடும். அவன் வளர்ந்து பெரியவனாகின்ற பொழுது
உங்களுக்கும் வயதாகிவிடும். உங்களை கொண்டு போய் அதே போல முதியோர் இல்லத்திலே விட்டு விடுவான். நீங்கள் எதை உங்களுடைய தாய் தந்தைக்கு செய்கின்றீர்களோ அதை பார்த்து தான் பிள்ளைகள் உங்களுக்கு செய்வார்கள். இந்த எண்ணம் ஒவ்வொருவருக்கும் வர வேண்டும். இது தொடர்பாக மீண்டும் நாளைய தினம் சிந்திப்போம் என்று கூறி, ஓம் தொலைக்காட்சி டான் தமிழொலி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து, சமஸ்தசன் மங்களானி சந்து. சுபம். இறையேசுவில் என் அன்பு நெஞ்சங்களே, கிறிஸ்தவ நற்சிந்தனை வேளையில் உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி கொள்கின்றேன். ஆண்டவர் இயேசுவின் அன்பும் அருளும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இன்று தப காலத்தின் 3ஆம் நாள். எங்களுடைய தப முயற்சிகளிலே ஈடுபடுகின்ற பொழுது சில வேளைகளிலே நாங்கள் பழமைவாதிகளாக அந்த காலத்திலே இப்படி செய்தோம், இந்த காலத்திலும் இப்படித்தான் செய்ய வேண்டும் என்று நினைக்கலாம். அந்த காலத்திலே நாங்கள் செய்த சில விடயங்கள், சில வழக்கங்கள், சில வழிமுறைகள், எங்களுடைய கிறிஸ்தவ வாழ்வை எப்படி நாங்கள் வாழ்ந்தோம் என்ற அந்த பண்பாடோடும் கலாச்சாரத்தோடும் காலத்தோடும் ஒட்டிய சில நிகழ்வுகள் தற்காலத்திலே அவை சில வேளைகளிலே பொருளற்றதாகவும் அல்லது நடைமுறைக்கு சாத்தியப்படாதவதாகவும் இருக்கலாம். ஆனால் இயேசு ஒரு அழகான உபமானத்தினூடாக விளங்கப்படுத்துகின்றார். தம்முடைய சீடர்கள் நோன்பு இருப்பது என்பது வெறுமனே உடல் பசியை அல்லது தாகத்தை அல்லது உடல் ரீதியாக வருத்தத்தை ஏற்படுத்துவது மட்டுமல்ல, மாறாக உள ரீதியாக நாம் தவம் இருக்க வேண்டும் என்று. பழைய துணியிலே புதியதொரு துணியை ஒட்டு போடக்கூடாது, ஏனென்றால் அது கிழித்துவிடும். இவ்வாறு பழமையான சிந்தனைகள் சில வேளைகளிலே புதிய வழிமுறைகளை புதிய சூழலுக்கு ஒவ்வாததாக இருக்கலாம். இங்கு நாங்கள் காலத்தினுடைய கோலத்திற்கு ஏற்ப, குறிப்பாக எங்களுடைய உறவாடல்களிலே நாங்கள் எவ்வளவு தூரம் மற்றவரை ஏற்று புரிந்து கொண்டு மன்னித்து அரவணைத்து எங்களுடைய குடும்ப உறவிலே எவ்வளவோ சிக்கல்களை எதிர்நோக்குகின்றோம். பிரச்சனைகள் வரலாம். ஆனால் இந்த பிரச்சனைகளுக்கு நாங்கள் தீர்வு கண்டு சந்தோஷமாக நல்லுறவு கொள்வதற்கு, மன்னித்துக் கொள்வதற்கு, ஏற்றுக்கொள்வதற்கு நாங்கள் எங்களுடைய மனங்களை நாங்கள் இழக பண்ணுகின்ற பொழுது, கடின உள்ளங்களாக இல்லாமல் மனங்கள் இழக பண்ணுகின்ற பொழுது, அதுதான் நாங்கள் செய்கின்ற உன்னதமான தவமாகும். ஆனால் நாங்கள் நோன்பு இருக்கின்ற பொழுது வெறுமனே எங்களுடைய உடலை வருத்துவது மட்டுமல்ல, எங்களுடைய உள்ளத்திலே நாங்கள் வளர்த்து கொண்ட அகங்காரத்தை, பிடிவாதத்தை, எங்களுடைய உள்ளத்திலே நாங்கள் இறுக்கமான மனநிலையை, நாங்கள் நெகிழ்ச்சி அடையாதவர்களாக, எப்பொழுதும் இறுகிய மனம் கொண்டவர்களாக, கடின மனம் கொண்டவர்களாக இருக்கின்ற பொழுது அது உண்மையான தவக்காலமாக அமையாது. எங்களுடைய உள்ளத்திலே எப்பொழுதும் ஆண்டவருடைய இரக்கத்தின் மழை பொழியப்பட வேண்டும் என்று இந்த நாட்களிலே நாங்கள் மன்றாடுவோமாக. ஆமென். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இஸ்லாமிய நற்சிந்தனையோடு இணைந்திருக்கக்கூடிய நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய இஸ்லாமிய நற்சிந்தனையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனித சமூகத்திற்கு அறிமுகப்படுத்திய நீதி கொள்கை, நேர்மை கொள்கை என்பதை மிகச் சுருக்கமாக உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று ஆசைப்படுகின்றேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனித சமூகத்தில் அல்லாஹ்வுடைய தூதராக அறிமுகம் செய்யப்பட்ட காலத்திலிருந்து
மரணிக்கின்ற வரைக்கும் நீதிநெறி தவறாமல் நேர்மை என்றால் என்ன என்பதை மனித சமூகத்திற்கு தனது நடவடிக்கைகளினூடாக உணர்த்தக்கூடிய பக்குவமிக்க ஒரு தலைவராக இந்த மண்ணில் வாழ்ந்து காட்டினார்கள். நீதி நேர்மையை நிலைநாட்டுவதில் இஸ்லாமிய மார்க்கம் முன்னணியில் இருக்கின்றது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கருப்பர் வெள்ளையர்களுக்கு மத்தியில் எந்த வித்தியாசமும் கிடையாது. உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற பாகுபாடு கிடையாது. பணக்காரன் ஏழை என்ற வேற்றுமைகள் இஸ்லாத்தின் கண்ணோட்டத்தில் இருக்க முடியாது என்பதைத்தான் இந்த தீனுல் இஸ்லாம் தனது சட்டதிட்டங்களின் ஊடாக மனித சமூகத்திற்கு கற்றுக் கொடுக்கின்றது. ஒரு மனிதன் குற்றமிழைத்து விட்டால் அந்த மனிதன் எந்த நிலையில் இருக்கக்கூடியவனாக இருந்தாலும் சரி, எந்த குடும்ப பின்னணியோடு வாழக்கூடியவனாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட உயர்நிலையில் வைத்து மதிக்கப்படுகின்ற மனிதனாக இருந்தாலும் சரி, குற்றவாளியை குற்றவியல் சட்டத்திற்கு முன்னால் நிறுத்த வேண்டும் என்பதில் இஸ்லாம் ஒரு தெளிவான கோட்பாட்டோடு இந்த மனித சமூகத்திற்கு அறிமுகப்படுத்தப்பட்டது. அதனை உணர்த்தும் முகமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே மிகச்சிறந்த உயர்த்தி மதிக்கப்பட்ட ஒரு குடும்பமாகிய மஹ்சூமியா கோத்திரத்தைச் சேர்ந்த ஃபாத்திமா என்ற ஒரு பெண்மணி திருடிய சம்பவம் அரங்கேறுகின்றது. இந்த வழக்கு நபிகளாருடைய விசாரணை மன்றத்திற்கு கொண்டு வரப்பட்டு நபி அவர்கள் அதை விசாரிக்கின்றார்கள். அந்த விசாரணையின் பின்னணியில் ஃபாத்திமா என்ற பெண்மணி குற்றவாளி என்பது நிரூபிக்கப்படுகின்றது. எனவே இஸ்லாத்தின் கண்ணோட்டத்தில் ஒரு மனிதன் திருடிய நிகழ்வு உறுதிப்படுத்தப்படுமாக இருந்தால் திருடியவருடைய கரம் துண்டிக்கப்பட வேண்டும், அவனுக்கு கரச்சேதம் செய்யப்பட வேண்டும் என்பது இஸ்லாத்தின் குற்றவியல் சட்டமாக இருக்கின்றது. அந்த வகையில் அந்த பெண்மணிக்கு கரச்சேதம் செய்யப்பட வேண்டும், வலது கை மணிக்கட்டோடு துண்டிக்கப்பட வேண்டும் என்ற அந்த சட்டம் பிரகடனப்படுத்தப்படுகின்றது. அந்த நேரத்திலே நபி அவர்கள் மிகவும் நேசிக்கக்கூடிய ஒரு நபித்தோழராகிய உசாமா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபிகளாரிடத்திலே வந்து பேரம் பேசுகின்றார்கள். நபிகளாரிடத்திலே வந்து, அல்லாவின் தூதரே, இந்த பெண்ணை பொறுத்தவரைக்கும் ஒரு உயர் குலத்து பெண்மணி, எல்லோரும் மதிக்கக்கூடிய குடும்பத்தைச் சேர்ந்த ஒரு பெண்மணி. எனவே அந்த பெண்ணுக்குரிய தண்டனையை எல்லோருக்கும் கொடுப்பதை போன்று நீங்கள் கொடுத்தால் குடும்ப மரியாதை, குடும்ப மானம் இல்லாமல் போய்விடும். அதனால் தண்டனையை கொஞ்சம் வித்தியாசப்படுத்தலாமே என்று நபிகளாருக்கு ஆலோசனை சொல்லுகின்றார்கள். அந்த நேரத்தில் நபி அவர்களுக்கு கோபம் ஏற்படுகின்றது. உடனே மக்கள் மன்றத்திற்கு வந்து நபி அவர்கள் மக்களை பார்த்து பேசுகின்றார்கள். மக்களே, என்னுடைய மகள் ஃபாத்திமா திருடியிருந்தாலும் அந்த மகளுடைய கரத்தையும் துண்டிப்பதில் பின்மிக்கக்கூடியவனாக இந்த முகம்மது இல்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே மஹ்சூமியா கோத்திரத்தைச் சேர்ந்த ஃபாத்திமா என்ற பெண்மணி திருடியிருக்கின்றார்கள். எனவே அவர்களுக்கு தண்டனை இப்பொழுது உறுதிப்படுத்தப்படுகின்றது, நிச்சயிக்கப்படுகின்றது. எனவே அந்த தண்டனையில் என்னிடத்தில் யாரும் வந்து சிபாரிசு செய்யக்கூடாது. இஸ்லாம் எவராக இருந்தாலும் குற்றம் செய்தால் அந்த குற்றவியல் தண்டனைக்கு முன்னால் சமனாக நிறுத்தப்பட வேண்டும் என்ற கோட்பாட்டை சொல்லக்கூடிய மார்க்கம். அந்த மார்க்கத்தை பிரச்சாரம் செய்வதற்காகத்தான் அல்லாஹ்வினால் இந்த உலகத்திற்கு நான் அனுப்பப்பட்டிருக்கின்றேன். எனவே அந்த விடயத்தில் யாரும் என்னிடத்தில் வந்து சிபாரிசு செய்யக்கூடாது, சட்டத்தில் சலுகை கேட்கக்கூடாது என்பதை மிக தெளிவாக மனித சமூகத்திற்கு உணர்த்தினார்கள். ஏன், அல் குர்ஆன் கூட அந்த கோட்பாட்டை மிக தெளிவாக சொல்லுகின்றது. எப்படி, வலா யஜ்ரிமன்னக்கும் ஸனஆனு கௌமின் அலா அல்லா தஅதிலு இஅதிலு ஹுவ அக்ரபு லித்தக்வா. ஒரு சமூகத்தின் மீது உங்களுக்கு இருக்கக்கூடிய வெறுப்பு, உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த குரோதம் அவர்களுக்கு மத்தியில் நீதியாக நேர்மையாக நடப்பதை விட்டும் உங்களை தடுக்கக்கூடாது. நீங்கள் நீதியாக நடவுங்கள், அதுதான் இறையச்சத்திற்கு மிக நெருக்கமானது என்ற கோட்பாட்டை இஸ்லாம் சொல்லுகின்றது. எனவே இந்த உலகத்திலே குற்றவாளி யாராக இருந்தாலும் சரி, எந்த மதத்தைச் சேர்ந்தவனாக இருந்தாலும் சரி, எந்த உயர் குலத்தைச் சேர்ந்தவனாக இருந்தாலும் சரி, குற்றவாளி தண்டனைக்கு முன்னால், சட்டத்திற்கு முன்னால் நிறுத்தப்பட வேண்டும் என்பதில் இஸ்லாம் மிக தெளிவான ஒரு கோட்பாட்டை எங்களுக்கு சொல்லுகின்றது. சில சந்தர்ப்பங்களில் சஹாபாக்களுக்கு, நபி அவர்களுடைய தோழர்களுக்கு முஸ்லிம் அல்லாதவர்களோடு சர்ச்சைகள் ஏற்பட்டு விசாரிக்கப்பட்டு முஸ்லிம் குற்றவாளி என்று நிரூபிக்கப்படுகின்ற பட்சத்தில் அந்த முஸ்லிமுக்கு கூட இஸ்லாம் தண்டனைகளை கொடுக்கின்றது.
அந்த நேரத்தில் முஸ்லிம் அல்லாதவன் என்ற அந்த வேறுபாட்டை இஸ்லாம் பார்க்காமல் குற்றவாளி எவராக இருந்தாலும், முஸ்லிமாக இருந்தாலும், இறைச்சமுள்ள மனிதனாக இருந்தாலும், அல்லாவை பயந்து நடக்கக்கூடிய மனிதனாக இருந்தாலும் அவன் குற்றவாளி என்று நிரூபிக்கப்படுகின்ற பட்சத்தில் அந்த மனிதனுக்குரிய தண்டனையை நிறைவேற்றுவதில் இஸ்லாம் மிக தெளிவான ஒரு கொள்கையோடு இந்த உலகத்திற்கு அறிமுகம் செய்யப்பட்டிருக்கின்றது என்பதை மிக தெளிவாக நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே வேற்றுமைகள் இஸ்லாத்திலே கிடையாது, வேறுபாடுகள் இஸ்லாத்திலே கிடையாது, உயர்குலம் தாழ்குலம் என்ற அந்த வித்தியாசங்கள் இஸ்லாத்திலே கிடையாது, பணக்காரன் ஏழை என்ற வித்தியாசம் கிடையாது, அரபி அஜமி என்ற வேறுபாடு இஸ்லாத்திலே கிடையாது. சட்டத்திற்கு முன்னால் அனைவரும் சமனானவர்கள் என்ற அந்த கோட்பாட்டை நபி அவர்கள் மனித சமூகத்திற்கு அறிமுகப்படுத்தினார்கள். இந்த உலகத்திலே இறையச்சத்தோடு அல்லாவை பயந்து நடக்கக்கூடியவர்கள் தான் அல்லாவிடத்திலே சங்கைக்குரியவர்கள், கண்ணியத்திற்குரியவர்கள் என்ற அந்த தத்துவத்தை இஸ்லாம் சொல்லுகின்றது. எனவே இந்த உலகத்திலே நீதியையும் நேர்மையையும் சமனாக நிலைநாட்டுவதற்கு வந்த மார்க்கம் தான் தீனுல் இஸ்லாம். அந்த மார்க்கத்தை பிரச்சாரம் செய்ய வந்த அல்லாவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மண்ணிலே நீதியை, நேர்மையை மனித சமூகத்திற்கு மத்தியிலே கட்டியெழுப்பினார்கள். அதன் மூலம் நீதித்துறையின் முன்னோடியாக நபி அவர்கள் இந்த உலகத்திற்கு அறிமுகம் செய்யப்பட்டார்கள் என்பதை நாங்கள் புரிந்து நீதித்துறையை நேர்மையாக நாங்கள் நிலைநாட்டுவதற்குரிய பக்குவத்தை பெற்று வாழ்வதற்கு வல்லவன் ரஹ்மான் எனக்கும் உங்கள் அனைவருக்கும் துணை புரிவானாக. வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.